ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எளிய முறையில் பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள் ரெடி பண்ணிக்கோங்க. வானல் காயட்டும். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரியட்டும். 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. சோம்பு உணவில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பசியை தூண்டும், அஜீரண பிரச்சனைலாம் வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 10 பல்லு பூண்டு போட்டுக்குங்க. தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்குங்க. நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்குங்க. 2 வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரும் வரல நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கட்டும். ஒன்று சேர கலந்து விட்டுக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்குங்க. 2 தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று சேர கலந்து விட்டுக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சேன் பாவக்காவை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய்னா எல்லாம் பயப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் சாப்பிட்டா பயம் இல்லாமல் இருக்கலாம். பாவக்காயில் பவர்ஃபுல் மெடிசன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒன்று சேர கலந்து விட்டுட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்குங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றி ஒன்று சேர கலந்து விட்டுட்டு நல்லா வேகட்டும். பாவக்காயில் பீட்டா கரோட்டின் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தோலுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. கால்சியமும் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எலும்புக்கும் ரொம்ப நல்லது. பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதால இதய நோய் வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை நோயை அளவை குறைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஆல்.